நான் வந்து ஒரு 80 லட்ச ரூபா என்னை வந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஏமாற்றி என்னட்டேருந்து பணத்தை பறிச்சிருக்காங்க. எனக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, எந்த ரிலேஷனும் கிடையாது. நான் இண்டிவிஜுவலாக தனியாக தான் நான் இருக்கேன். அவங்க வந்து எப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல் வந்து அவங்க தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய மீடியா வந்து அவங்க தான் வந்து விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் அந்த பாட்டு போடுறது, ஷார்ட்ஸு போடுறது இதெல்லாம் அவங்க தான் அப்லோடு பண்ணுவாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த டயத்தில் எனக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ 2024 அக்டோபர் மாதத்துலேருந்து என்கிட்ட வந்து பணம் வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி பறிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த லேடி பேர் வந்து காயத்ரி. அந்த பொண்ணுக்கு வந்து 25 வயசு தான் அதிகபட்சம் 25 வயசு தான் இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து கார்த்திக் பாண்டியன். அவங்க வந்து கொசலாக்குடி அரிமலை ரோடு பக்கத்தில் அவங்க கொசலாக்குடி. அவங்க இப்போ அவங்க வந்து அந்த காயத்ரியும் அவங்க ஹஸ்பண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னோடய சேனலை பார்க்கும்போது யூடியூப்பை வந்து யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணுறாங்க, அதனால் நீ ஒரு 3 லட்ச ரூபா பணம் கொடு, அந்த பணத்தை வச்சு நான் வந்து சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீ எப்படி சரி பண்ணுவேன்னு அப்படின்னு அவங்கள்ட்ட கொஸ்டின் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய அண்ணன் ஒருத்தவங்க க்ரைமில் வேலை பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து நான் சரி பண்ணிடுவேன், அவங்கள்ட்ட தான் நான் எல்லா ஐடியாவும் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி க்ரைமை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்களும் நானும் பேசினா வாய்ஸ் நோட்டு எல்லாமே என் கையில் இருக்குது, அந்த மாதிரி க்ரைம்னு பேசினது. நான் வந்து சரி நம்ம வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்கனால நம்ம சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னா சேனல் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் வந்துட்டு முதல்ல என்னோடய நகையெல்லாம் கொடுக்குறேன். என்னோடய நகை ஒரு 7 பவுன் கிட்ட எல்லா நகையும் கொடுக்குறேன். அதை வந்து அவங்க பேர்லேயே அடகு வச்சு அந்த பணத்தை வந்து அவங்க அங்கே கொடுத்துறாங்கன்னா அதை நான் கண்ணால் பார்த்ததில்லை. இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி அந்த க்ரைமில் பார்க்குறதுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். சரி, அவங்க வந்து நான் பணம் வந்து அவங்க கையில் 3 லட்ச ரூபா கொடுத்தோட்டியே நான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நான் அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை போய் நான் கண்ணாலேயோ காதாலேயோ கேட்டதில்லை, பார்த்ததில்லை. அவங்களும் அந்த பொண்ணும் நானும் ஃபோனில் பேசிக்குவோம், அது மட்டும்தான். அதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்குது. இப்போ வந்து அது இல்லாமல் நான் வந்து ஓன் பேனராகவே சொந்தமாக ஒரு 70-80 பேனர் கிட்ட நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து என்னோட அந்த ஒரு பேனருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 40 to 50,000 வரையும் எனக்கு வந்து அமௌண்ட் இருக்கும். மேக்ஸிமம் வந்து எனக்கு என்னோடய ஜிபே வந்து நான் யூஸ் பண்ண கிடையாது, எனக்கு ஜிபே கிடையாது. ஜிபே யூஸ் பண்ணதுனால அந்த பொண்ணோட ஜிபேயில் தான் அட்வான்ஸ் பார்ட்டிக்காரங்க வந்து அந்த பார்ட்டிக்காரங்க வந்து அந்த பிள்ளைய வந்து அந்த பார்ட்டிக்காரங்கெல்லாம் வந்து என்னோட ஜிபேக்கு வந்து போட சொல்லு அப்படின்னு சொல்லி முதன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லவும் எல்லாம் பார்ட்டிக்காரங்க வந்து அவங்களுக்கு தான் அட்வான்ஸ்லாம் போடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஏமாற்றி வாங்க ஆரம்பிச்சோட்டி வெளியில் வந்து என்னை கடன் வாங்க சொல்கிறாங்க. கடன் வாங்கும்போது அதிகபட்சமாக ஒருத்தவங்க என்னோட சார்ந்து என்னோட சர்க்குலரில் இருக்கிறவங்கள்ட்ட நான் கடன் வாங்கி கொடுக்குறேன். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி நான் வாங்கி கொடுக்குறேன். வாங்கி கொடுக்க முடியாத பட்சத்தில் அவங்க வந்து ஒரு பேர் சொல்லி அவங்க பக்கத்து நான் இவங்கள்ட்ட வாங்கி தரேன், இந்த காசை நீ அடைச்சிரு, இந்த மாதிரியே ஏமாற்றி கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா என்னை வந்து மோசம் பண்ணியிருக்காங்க. நான் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கேன். இப்போ வந்து கடன்காரங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு பகலுமா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஜிபேயில் மட்டுமே நான் வந்து ஒரு 24 lakh வந்து ஜிபேயில் மட்டுமே அனுப்பியிருக்கேன். காயத்ரியோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பியிருக்கேன். ஆனால் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க காயத்ரியோட ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னா, நாங்கள் இப்போ 1 லட்ச ரூபா வாங்கி காயத்ரிக்கு போட்டு விட்றோம் அப்படின்னா அந்த காசு அப்படியே அவங்க கார்த்திக் பாண்டியன் அவங்க புருஷனுக்கு தான் மாறுது. என்கிட்ட ஃப்ராடு பண்ணி தான் வாங்குறாங்க. இந்த காசு வந்து இந்த க்ரைமில் அடைக்கணும் அப்படின்னு தான் வாங்குறாங்க. கேட்டப்போ வந்து நீ உன்னால் என்ன பண்ண முடியும், உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? ஏன்னா நான் ஆல்ரெடி இவ்வளோ ப்ரூஃப் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாமல் தான் மறைமுகமாக இந்த எல்லாமே நான் எடுத்துட்டு இப்போ எனக்கு இது எல்லாமே ஃபேக்கு, ஃப்ராடு பண்ணி தான் என்கிட்ட 80 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்ச அந்த கட்டத்தில் நான் போயிட்டு கேட்குறேன் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி ஏன் இப்படி ஏமாத்துனீங்கன்னு கேட்கும்போது புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க, உன்னால் என்ன பண்ண முடியும், அவங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு கேட்குறாங்க. என்ன ப்ரூஃப் இருக்குது? நாங்கள் ஆகஸ்ட் மாதமே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு டவுன் ஸ்டேஷனில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்பி சார்கிட்ட மனு கொடுத்தேன். அதுக்கு இப்போ தான் வந்து விசாரிச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 சார் விசாரித்தாங்க. 2 சார் விசாரிக்கும் போதுமே அவங்க வந்து தெளிவான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா எனக்கு கடன்காரங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. இப்போ தான் மேம் வந்து விசாரிச்சிட்ருக்காங்க.
என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா, கடன்காரங்க என்னை ரொம்ப தொல்லைப்படுத்துகிறாங்க. நான் 40 லட்ச ரூபா கடன் மட்டுமே வாங்கியிருக்கேன். நான் கடன் அடைக்கணும். நான் வந்து எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும். என்னோடய பணம் ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும். அம்மா அப்பா இல்லாமல் யாராச்சும் ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அந்த பொண்ணை இந்த மாதிரி அவங்க ஏமாற்றக்கூடாது. நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், உனக்கு நான் அம்மாவாக இருக்கேன், அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இனிமேலும் இன்னொரு பொண்ணை யாரும் அவங்க ஏமாற்றக்கூடாது. அதனால அவங்களுக்கு என்ன இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதுவும் அவங்களுக்கு கிடைக்கணும். நான் யாருக்கிட்டலாம் கடன் வாங்கி கொடுத்துருக்கனோ அவங்களுக்கு அந்த பணம் எல்லாம் அவங்களுக்கு போய் சேரணும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.